நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தேவாலபுரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். தேவாலபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பாங்கிங் ஷாப், கோல்டன் சிட்டி, ஸ்டார் சிட்டி, பேஷ்மா நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு முறையான கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக அந்த பகுதியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக நமது நியூஸ்7 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் தேவாலபுரம் பகுதியில் ஆய்வு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். ஹைவேஸ்ல இருந்து நம்ம டி சார் வந்திருக்காங்க, பிடிஓ மேடம் வந்திருக்காங்க, மற்றும் ஒன்றிய செயலாளர் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் இன்ஜினியர் வந்திருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இது நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது. அதனால இப்போ நாங்கள் நேற்று போய் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்ததுக்கு இது உடனுக்குடனே அது என்னன்னு பாருங்க, பார்த்து உடனே செய்துதாங்கன்னு சொல்லி நம்ம டி சார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அங்கேருந்து சொன்னதன் பேரில் இன்னைக்கு வந்து அதை வந்து அளந்து பார்த்துட்டு அது என்னென்ன யூனியன் மூலியமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, மற்றபடி நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சார். அது முடிஞ்ச வரையிலும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த பாங்கி ஷாப் பகுதியில பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல்னு சொல்லிட்டு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போராட்டம் நம்ம பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் சார்பாகவும், மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும், ஐஎன்எல் சார்பாகவும் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். அதுல ஒரு இதுல வந்து இப்போ கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர அவங்க முன்ன வந்திருக்காங்க. எம்எல்ஏவும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும், பிடிஓ மேடமும் இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. நேற்று வந்து என்எஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 450 மீட்டர் நேற்று அளவு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதன் பேர்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏவும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும், பிடிஓ மேடமும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து 450 மீட்டர் வந்து இந்த மாசம் கடைசியில வந்து வேலை ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாசத்துக்குள்ள வேலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி நம்ம நிறைய இந்த இதுல வந்து நமக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு ஊடக பிரிவு தான். அதுல இந்த நியூஸ்7 வந்து இந்த முக்கியமா இந்த பகுதியில வந்து நிறைய நம்ம பண்ண எல்லா ப்ரோக்ராமும் எடுத்து போட்டு நல்லா ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. நியூஸ்7 சார்பா நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.